இந்த பிரச்சனையில் என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியலையே ஏசப்பா. நீங்கள் பேசும் தேவனாக இருக்கிறீங்கள, எனக்கு சொல்லுங்கள், என்கிட்ட பேசுங்க, இந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுங்க. ஏன் ஏசப்பா என்கிட்ட மட்டும் நீங்கள் பேசவே மாட்டீங்க அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்கீங்கல்ல, இன்றைக்கி ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஏசப்பா உங்களை மறக்கலை, அவர் உங்களை தூரம் வைக்கலை, அவர் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கார். ஆனால் உங்களால் தான் அவர் பேசுகிறத கேட்க முடியல, அதை புரிஞ்சிக்க முடியல. இதற்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியான முறையில் பைபிள் வாசிக்கிறதுல ப்ரேயர் பண்ணுறதுலன்னு தான் அர்த்தம். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறதுன்னு போட்டிருக்குது. இப்போது நீங்கள் ஏசப்பா கிட்ட கண்டினியூவஸாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க, பைபிள் வாசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ கர்த்தரை கூட நீங்கள் அடிக்கடி இடப்படுறீங்க. அப்போ அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் கர்த்தர் பேச உங்களால் தெளிவாக கேட்க முடியும். பட் நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மாதம் ஆச்சு ப்ரேயர் பண்ணி, ரொம்ப நாளாச்சு பைபிள் வாசிச்சு அப்படின்னா, அவரோட வார்த்தையை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ மனுஷன் கூட நல்லா க்ளோஸாக பழகிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப் ஆகிடுச்சினாலே, ஒரு 6 மாதத்துக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் நம்மளால் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அது மாதிரி தான் ப்ரேயர் அப்படிங்கிறது கர்த்தர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. பிகாஸ் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன வேணும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராம். ப்ரேயர் அப்படிங்கிறது நம்ம கர்த்தர் கூட பேசுகிறது, நமக்கும் கர்த்தருக்கான உறவை பலப்படுத்துறது தான் ப்ரேயர். ஸோ நீங்கள் கரெக்டான வேயில் ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னா, உங்களை இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். பிகாஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நம்மளோட தேவன் வாக்குமாறாத தேவன், நம்மளோட தேவன் உண்மையான தேவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு தேவையோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்தால் மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்டனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் டிஎம் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.